10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் 2024 இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே போல வந்து 2025 சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸ் 40 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை வந்து நீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ பார்ட் 1 synonyms பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், we have to be active and need to anticipate what could be there ahead. அதாவது இதுல வந்து ஆன்டிசிபேட்னா எதிர்பார்க்குதுன்னா வந்து 4C தான், ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், they can control a computer screen with eye gaze. கேஸ்னா உத்து பார்க்கறது வந்து ஸ்டாரிங், டோன்ட் ஸ்டார் அட் மீ சொல்லுவோம்ல, அந்த ஸ்டார். தேர்ட் ஒன், the lady seems hysterical. அதாவது ஹிஸ்டரிக்கல்னா எக்ஸ்ட்ரீம் எமோஷனா இருக்காங்க, அப்போ எமோஷனல். choose the appropriate antonyms, அதாவது ஆப்போசிட்ஸ். ஃபோர்த் ஒன், the sun was now ascending. அது எல்லாருக்குமே தெரியும், அசெண்டிங்னா டிசெண்டிங். ஃபிஃப்த் ஒன், the spoiled child of affluent. affluentனா வந்து நல்ல வசதியானவங்க அர்த்தம், வசதியான பேரண்ட்ஸ். சரிங்களா? அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து புவர். சிக்ஸ்த் ஒன், the whole school seemed so strange. அதாவது கொஞ்சம் புதுமையா இருந்தது அவங்களுக்கு, அது வந்து ஆப்போசிட் வந்து யூஷுவல். இப்போ இந்த 7th 14 கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து 9th 10th 11th 12th டெட்டு, அதெல்லாம் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதே போல +2ல 7 to 20 இருக்கு, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, அதுவும் அதே போல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்கான், எஸ்கிமோ கேட்டிருக்கான். எஸ்கிமோக்கு என்னன்னா எஸ்கிமோஸ், அவ்வளவுதான், எஸ் சேர்க்கணும், அவ்வளவுதான். இதுல 8th ஒன், ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா அந்த வேர்டுக்கு அடுத்தது. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. சைல்டு இது பார்க்கணும், சைல்ட்ஹுட். 9th ஒன், சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி அப்ரிவேஷன் ஏஏசி. ஏ, ஆப்ஷன் ஏ, ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். 10th ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப். அதனால ஃப்ரேசல் வேர்ப் வரும், ப்ரிப்போஷனல் வேர்ப், இதெல்லாம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பாருங்க. ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம். நான் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஒர்க் அவுட்னா டூயிங் எக்ஸசைஸ். சரிங்களா? ஐ நெவர் போட்டுருக்காங்க பாருங்க, அப்போ ஒர்க் அவுட் தான் பண்ணுறதுக்கு ஆன்சர். ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். 11th ஒன், சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் வாட்ச். காம்பவுண்ட் வேர்ட். இல்லை காம்பவுண்ட் வேர்ட்னா வாட்ச் மேன், ஆப்ஷன் சி. 12th ஒன், fill in the blanks with the most appropriate preposition. ப்ரிப்போஷன் வீடியோ நான் 4-5 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட, நீங்க பாத்துக்கோங்க. The young seagull was alone dash on his ledge. இப்ப நானே சொல்லிட்டேன் ஆன் இஸ் லெட்ஜ்னு சொல்லிட்டேன் வரும்போது. அதாவது என்னன்னா சர்ஃபேஸ்க்கு, இல்ல வந்து ஃப்ளோருக்கு, இல்ல வந்து இப்போ ஒரு எட்ஜில் இருக்கு வச்சுக்கோங்களேன், எலிவேஷன் ஆஃப் தி லொகேஷன், அந்த எலிவேட்டட் லொகேஷன், அதில் அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். 13th ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம். டென்ஸ் ஃபார்ம் வந்து எல்லா தனித்தனியா போட்டிருக்கேன் வீடியோ. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட், பர்ஃபெக்ட், அந்த மாதிரி எல்லா வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் நீங்க உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க வேணும்னா. டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் கிவன் பிலோ. சிவா டேஷ் அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இங்க பாருங்க, ஒரே ஒரு பர்சன், அதாவது சப்ஜெக்ட், அந்த பர்சன் வந்து ஒரே ஒருத்தர் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம், வேர்போட எஸ் சேர்க்கணும். சரிங்களா? சிவா டேஷ் அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி, அப்ப சிவா அட்டெண்ட்ஸ், இதோட எஸ் சேர்க்கணும் வேர்போட. 14th ஒன், சூஸ் த கரெக்ட் அப்ராப்ரியேட் லிங்கர். இதுவும் நான் போட்டிருக்கேன், இது வீடியோ போட்டிருக்கேன், கன்ஜங்ஷன் போட்டிருப்பேன். லிங்கர், கன்ஜங்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, கால் மீ டேஷ் யூ நீட் மணி. இதுல வந்து நான் இன்கேஸ் தனியா போட்டிருப்பேன், தோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்ப இன்கேஸ் என்ன சொல்றான் நாம, ஒருவேளை, கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. தோ வந்து கான்ட்ராஸ்ட் ஐடியா தான் வராது இங்க. பட்னா ஆனால் இங்க வராது. சரிங்களா? இல்ல இன்கேஸ் ஒருவேளை உனக்கு பணம் வேணும்னா என்னை கூப்பிடு, அதான் கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. பார்ட் 2 செக்ஷன் 1, இது 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 40 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அந்த 40 கொஸ்டின்ல இருந்து நீங்க கட்டாயம் இந்த 3 கொஸ்டின் எழுதலாம். இப்போ இதுல கூட இருக்கு அந்த 40 கொஸ்டின் எல்லாமே, 4மே இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இதை வந்து லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட நீங்க பாத்துக்கோங்க. செக்ஷன் 2 இது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின். இது போயம்ல பேக் சைட்ல இருக்கு எல்லா கொஸ்டினும், அதை படிச்சாவே போதும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வேர் டஸ் த ஃபேமிலி லிவ். அப்படியே பாத்துக்கோங்க, த ஃபேமிலி லிவ்ஸ். டஸ் வரதால லீவ்ஸும் வரும் இங்க. சரிங்களா? லீவ்ஸ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஆகுது பார்த்து அப்படியே எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்.
ஏ வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொஸ்டின்லயே இருக்கு. நெக்ஸ்ட், why do you think the street is named as the complaining street? இங்க பாருங்க, I think you இருக்குல்ல, இந்த இடத்துல I போடணும். I think the street, the people in the street வரும். அது எழுதிடுறேன் உங்களுக்கு. I think கொஸ்டின்லயே இருக்கா? The people in the street, the people in the street, இதெல்லாம் கொஸ்டின்லயே இருக்கு. Always complain about everything. அதான், அது மேல complain about everything. அதான் வந்து அது கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்டா இருக்கு. கொஸ்டின் பார்த்தவங்க, why do you think the street is named as complaining street? புரிஞ்சப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின், 20th கொஸ்டின், வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு? இங்க இருக்கு பாருங்க, கிரிக்கெட், த கிரிக்கெட் ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு. இதுதான் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாருங்க, வை டிட் த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள்? இந்த இடத்துல வந்து த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள், ட்ரிப் ஈடி வரும், ஏன்னா டிட் இருக்கிறதால என்ன எழுதணும், அப்படியே பாஸ் சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க, த கிரிக்கெட் DRIPPED ட்ரிப்டு அண்ட் ட்ரெம்பிள் வரும், இடி வரும், ஏன்னா டிட் இருக்கிறதால டெம்பிள். பிகாஸ் ஆஃப் வின்டர் சீசன். ஏன் வின்டர் சீசன் நீங்க சொன்னா, நீங்க அங்க இருக்கிற அந்த கோல்டு கூட போட்டுடலாம். வின்டர் சீசன் இங்க இருப்பாங்க கோல்டுன்னு, அது கூட எழுதலாம். பிகாஸ் ஆஃப் கோல்டோ எழுதலாம். நான் வின்டர் சீசன் கோல்டால வின்டர் சீசன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? த வே ஆஃப் லைஃப் பார்த்து எழுதிட்டு, இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இஸ் 21st ஒன், த வே ஆஃப் லைஃப் கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதிருங்க, இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கை கரடு முரடா இருந்தாலும் அதான் சொல்றேன். இங்க கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பாருங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? அப்படியே பார்த்துங்க, த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் போட்ட போதும். அதுவும் கொஸ்டின்லயே இருக்கு பாருங்க, ஜாய்ஃபுல். சரிங்களா? நெக்ஸ்ட் 22nd ஒன், ஹூ டஸ் த ப்ரோனவுன் யூ ரெஃபர் டு? இங்க யூ ரெஃபர் டு வந்து ஹியூமன் ஃபுல்லா எழுதணும். யூ ரெஃபர் டு ஹியூமன் பீயிங் அப்படி எழுதணும். இந்த இடத்துல வி கட்டிருந்தா மிஷன், அது நான் வச்சுக்கோங்க. யூ ரெஃபர் டு ஹியூமன் பீயிங், வி ரெஃபர் டு மிஷன். எப்ப கேட்கற கொஸ்டின் இது. ஹூஸ் டாஸ்க் இஸ் ரெஃபர் டு அஸ் ஆஸ் அவர் டாஸ்க்? அதாவது மிஷன் டாஸ்க். ஆல் தான் ஃபுல் பார்த்து அப்படியே எழுதுறீங்க, மிஷன் டாஸ்க் இஸ் ரெஃபர்ட் ஹியர் அஸ். அப்படியே பார்த்து எழுதுங்க. செக்ஷன் 3 பார்க்கலாம். இதுல ஆன்சர் எனி 3. நான் இதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் எழுதுங்க, ரிப்போர்ட்டர் ஸ்பீச் எழுதுங்க, பங்க்சுவேஷன் எழுதுங்க. 3 தான் எழுதணும் எப்பயுமே. நீங்க இதை பாத்தீங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. 23rd ஒன், ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஹி செட். அப்படியே பார்த்து எழுதுங்க, ஹி செட். இந்த இன்வெர்டட் கமாஸ் எடுக்கணும்ல, ரிமூவ் பண்றதுக்கு தட் சேர்த்துக்கோங்க, தட். சரிங்களா? ஐ என்ன ஆகுதுன்னா ஹி, அந்த திருப்பியும் தட். ஹி ஹேவ் வந்து ஹேட் ஆயிடும். ஹி ஹேட், தட் ஹி ஹேட் பாட். கொஸ்டின்ல இருக்கு பாருங்க எல்லாமே. பாட் 5 apples. கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க, ஃப்ரம் த ஷாப். சரிங்களா? ஃப்ரம் த ஷாப். என்ன மாத்தணும் நம்ம, தட் ஹி ஹேட் மட்டும் தான் மாத்தணும். ஹி யாரு, பாய் இருக்கிறதால ஹி. இங்க ஷீ இருந்தா ஷீ எழுதணும், ஹேட். அவ்வளவுதான். கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க. இப்போ 23rd ஒன், 24th ஒன், rewrite the following sentence in other words. அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இங்க யூ இருக்கிறதால ஹேவ் இருக்கு. சரிங்களா? இப்ப அவன் என்ன சொல்றான், ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன்? ராமனை கூப்பிட்டியான்னு கேட்கறான் பார்த்திக். அப்ப ராமன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ராமன் வந்து என்ன வரும், ஹேஸ் தான் வரும், சிங்குலர். ஹேவ் இருக்கதா, யூ இருக்கதால ப்ளூரல் வந்தது. இந்த ராமன் வரதால ஹேஸ் தான் வரும். ஹேஸ் ராமன், ஹேஸ் ராமன் பீன். ஏன் பீன் போட்டிருக்கோம் இங்க? நான் என்ன சொன்னா, ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தாவே பீன். ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தாவே பீன் வரும். அது மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கே 1/2 மார்க் நம்மளுக்கு. ஹேஸ் ராமன் பீன். ஏன் ஹேஸ் போட்டோன்னா சிங்குலர், அதனால வச்சுக்கோங்க. பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி, invited by you to the party. By you னா இங்க, by you, இந்த you இங்க வரும், by you to the party. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் 25th ஒன், punctuate the following. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல do, do, does, do form, do verbs, இல்லைன்னா வந்து be verbs, இது வந்தாலும் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் வரும், ஹெல்பிங் verbs எல்லாத்துக்குமே. சரிங்களா? அப்போ do you அப்படியே பார்த்து எழுதுங்க, do you know the symptoms? Do you know the symptoms? இப்போ கொஸ்டின் ஃபார்ம். இப்போ இன்வெர்டட் கமாஸ் க்ளோஸ். இங்க ஓப்பன், இங்க க்ளோஸ். இப்போ கிளியரா? இது ஒரு 1/2 மார்க் வந்துடும், இங்க ஒரு 1/2 மார்க் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆஸ்க்டு ஸ்மித். இதுலதான் இதேதான் ஆஸ்க்டு. இப்போ பேருன்றதால கேபிட்டல் லெட்டர், இதுக்கு ஒரு 1/2 மார்க். ஃபுல் ஸ்டாப். இப்போ என்னாச்சு, இப்போ 2 மார்க் வந்துச்சு பாருங்க, ஈஸியா. இந்த இடத்துல ஸ்டார்டிங் பார்க்கணும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருந்தாவே கொஸ்டின் மார்க் வரும். ஹெல்பிங் வேர்ப்ஸ் டூ வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். 26th ஒன், சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ். இதுல ஒண்ணுமே இல்ல, வாட் ஐ சஜஸ்டட் இருக்குல்ல, என்ன வெறும் மை சஜஷன் அவ்வளவு. அப்ப ஈ ஃபாலோட், கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதுங்க. வாட் ஐ சஜஸ்டட் வந்து ஈ ஃபாலோட் மை சஜஷன், அவ்வளவுதான். ஈ ஃபாலோட் மை சஜஷன். ஈஸி இது. இது வந்து புக்ல இருக்கு, புக்ல எது படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 27th ஒன், ரீஅரேஞ்ச். ரீஅரேஞ்ச் வந்து என்ன வரும்,
he had made the first flight. He had made his first flight. Next one பாருங்களேன். B வந்து Mulan heard this from inside her tent. அவ்வளவுதான். இது கொஞ்சம் கஷ்டம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் எழுதுங்க எப்பயுமே. செக்ஷன் 428(1). எங்க இருக்கீங்க நீங்க இப்போ? யூ ஆர் ஹியர் பாருங்க. சரிங்களா? இங்க இருந்து போகணும் நீங்க இப்போ. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? என்ன கேட்டிருக்காம, a stranger asked you to direct him to ஸ்கூலுக்கு போகணும் இப்போ நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் go straight 28. கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமா. கொஸ்டின் போடுங்க. go straight STRAIGHT. தப்பு கட்டாயம் தப்பா எழுதுனாலும் பார்த்து ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் go straight, turn left. உங்களுடைய லெஃப்ட் நீங்க திரும்பணும். சரிங்களா? turn left. அதுக்கப்புறம் walk along the main road. walk along the Gandhi main road. walk along the main road எழுதலாம். walk along the Gandhi main road எழுதலாம். Gandhi main road. Okay. turn left on your right side. போட்டு லாஸ்ட்ல you will find போகணும். you will find school. அவ்வளவுதான். find the school. part 3 section 1. இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது 2 கொஸ்டின் எழுதணும். இதுல 2 5 10. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன். சரிங்களா? லாஸ்ட் லெசன் வந்து சிக்ஸ்த் லெசன். இது இந்த 5 படிச்சாவே போதும். செகண்ட் செவன்த் விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி பிரசன்டேஷன் பண்ண நீங்க 2025 போட்டிருக்கேன் கொஸ்டின் பேப்பர்ல. சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா போயம்ல 1 செக்ஷன் 2 போயம்ல வந்து எனி 2 கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த 2 கொஸ்டின்ல நீங்க வந்து 1 2 3 போயம் படிச்சாவே போதும். பேராகிராஃப் ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. 35 கட்டாயம் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ் இது. என்ன பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும். இங்க பாருங்க ரைமிங் வேர்ட்ஸ். இந்த ட்ரீ லீவ்ஸ் வராது. அப்போ ஃபால் டால் தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபால் டால். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் பாருங்களா. ஏ எப்பயுமே லாஸ்ட்ல வேர்டுக்கு ஸ்டான்ஸார ஏ போட்டுடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரே மாதிரி ரைமிங் இருக்கா, சவுண்ட் இருக்கா? இல்ல. ஆனா என்ன பண்ணணும்? பி போடணும். அதுக்கு அடுத்து இது ஒரே சவுண்ட் இருக்கா? இல்ல. அப்ப வந்து சி போடணும். இந்த 2 பாருங்க ஃபால் டால் ஒரே சவுண்டால சி. அப்ப என்ன வருது இதுக்கு? ஏ பி சி சி. ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்க ஹவுஸ் சிட்ஸ் எ ட்ரீ ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கான். இப்போ அது வந்து ஹியூமனோட கம்பேர் பண்றாங்க ட்ரீயை. அதனால வந்து பர்சானிபிகேஷன். இது பர்சானிபிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அலிட்ரேட்டிங் தேர்ட் லைன்ல இருக்க அலிட்ரேட்டிங் இங்கேயே மார்க் பண்ண பாருங்க. தேர்ட் லைன் இதை அதை பாருங்க. சம்மர் ஸ்ப்ரிங் சம்மர். அப்போ எஸ் எஸ் அவ்வளவுதான். எஸ் ஸ்ப்ரிங் இப்படிதான் கோடு போடணும். எழுதிட்டு கோடு போட்டுருங்க. அவ்வளவுதான். எஸ் எஸ் கோடு போடணும். இது டி. செக்ஷன் 3 38 கொஸ்டின் 38 எழுதாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் டிட் பீட்டர்ஸ் மதர் வாண்ட் ஹிம் டு டு? இங்க இருக்கு பாருங்க. she wants I இருக்குல்ல இந்த இடத்துல எடுத்துருங்க. she wants him to go across. அப்படியே பார்த்து எழுதிருங்க. இது அப்படியே இந்த லைன் அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? அவங்க ஃப்ரெண்டுக்கு போய் கேக் கொடுத்து வர சொல்றாங்க அவங்க அம்மா. நெக்ஸ்ட் வாட் வாஸ் ஹர் அட்வைஸ்? அவ என்ன அட்வைஸ் பண்றான்னா நீ வந்து இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துரு அப்படின்ற. அப்போ இருக்கு பாருங்க. do not stop to play, you will be home again before dawn. சரிங்களா? கொஸ்டின் அதுல இருக்கும் எல்லாமே ஆன்சர். why was the little boy glad? இருக்கு பாருங்க. அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து வாக்கிங் வரும்போதுங்க அலாங் த டைக் அண்ட் அபவுட் த சன் அண்ட் த ஃப்ளவர்ஸ். இது அப்படியே தேர்டு. வாட் டிட் த லிட்டில் பாய் டெல் இஸ் ஃப்ரெண்ட்? இதை பத்தி சொல்றான். என்ன வரும்போது என்ன பார்த்தேன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த லிட்டில் பாய் ரிமெம்பர்? என்ன ஞாபகம் வருது டக்குன்னு அவனுக்கு? அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. சரிங்களா? இந்த லைன் அப்படியே எழுதிருங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் போதும். ஈஸியா வாங்குற 5 மார்க்ஸ். 38 அட்டன் பண்ணுங்க. 39 செக்ஷன் 4 ஆன்சர் அணி 4 நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 39 அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 41 42 43 அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 39 பாருங்க. ரொம்ப ஈஸி. இது அட்வர்டைஸ்மெண்ட். கொஸ்டின்ல லாஸ்ட்ல பார்க்கணும் எப்பயுமே ஹெட்டிங். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அப்ப என்ன பண்ணுங்க? ஸ்டார்டிங் கிராப் தி ஆஃபர் போட்டுக்கோங்க. முந்துங்கள் கிராப் தி ஆஃபர்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண? மணி விலாஸ் ஹெட்டிங் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டார் போட்டு அங்க இருக்க எல்லா கொஸ்டின் அப்படியே அந்த லைன் அப்படியே பார்த்து எழுதிருங்க. டேஸ்டி அண்ட் ஹைஜீன், ஹோம் மேட் டேஸ்ட், அப்புறம் வந்து 200 வெரைட்டிஸ் டு செலக்ட், பியூர்லி வெஜிடேரியன், ஸ்பெஷல் காம்போ, அது ஃபுல்லா அப்படியே இது பார்த்து எழுதிருங்க. இப்ப படம் வரையாது என்ன வரைகிறீங்கன்னா நீங்க ஐஸ்கிரீம் வரையலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் கட்டாயம். படத்துக்கு பிக்சருக்கு 1 மார்க் இல்ல, இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு 1 மார்க் எழுதுறதுக்கு, இந்த இது ஹெட்டிங்க்கு 1 மார்க், கேட்சி ஸ்லோகன்ஸ்க்கு 1 மார்க். அப்போ வந்து என்னென்ன எழுதலாம்? கிராப் தி ஆஃபர் போட்டோமா, அப்புறம் பை 1 கெட் 1 ஃப்ரீ அது மாதிரி போடுங்க. இப்போ பக்கெட் பிரியாணில வரலாம் அந்த மாதிரி பை 1 கெட் 1 ஃப்ரீ அந்த மாதிரி போட்டுருங்க. ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஹெட்டிங் எழுதிருங்க. எம்ஜி ரோடு மதுரை. அவ்வளவுதான். மதுரை. இதுக்கு 1 மார்க். இப்போ முக்கியமானது என்னன்னா பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாக்ஸ். நெக்ஸ்ட் 40
கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு 40 சொல்றேன்னா, சப்போஸ் அந்த நோட்டீஸ் ரைட்டிங் கஷ்டமா இருந்தா நீங்க 40 எழுதிருங்க. இது ரொம்ப ஈஸி. ஃபார்மட் மட்டும் முக்கியம். 3 மார்க் வந்துடும் அதுலயே உங்களுக்கு. ஃப்ரம் போட்டுக்கோங்க. இங்க பேர் இருக்கிறதால பேர் எழுதணும். பேர் இல்லைன்னா எக்ஸ் வரும். சரிங்களா? இப்போ கோமதி பேர் இருக்கு. கோமதி பேர் இருக்கு. அப்புறம் ஒய் போட்டுக்கோங்க. அப்புறம் டேட், எக்ஸாம் டேட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வந்து இங்கே பாருங்க, ரைட் ஏ லெட்டர் டு ஒரு பாருங்க நியூஸ் பேப்பர். இப்போ இந்த நியூஸ் பேப்பர்னா யார் வருவாங்க? எடிட்டர் தான் வருவாங்க. த எடிட்டர், த ஹிண்டு போட்டுக்கோங்க. த ஹிண்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சார், ரெஸ்பெக்டட் சார். சப்ஜெக்ட் சென்னை, சார் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து நீங்க இங்க இருக்கிற ஸ்பாயிலிங் த பியூர் வாட்டரும் போடலாம். அப்படி இல்லைன்னா பொல்யூட்டிங், ஸ்டாப் பொல்யூட்டிங் த காவேரி ரிவரும் போடலாம். ஸ்டாப் பொல்யூட்டிங் த காவேரி ரிவர். ஓகே. நெக்ஸ்ட் தேங்கிங் யூ. இங்க பாடி ஆஃப் தி லெட்டர் போடுங்க, எழுதிருங்க. இதுக்கு 2 மார்க் இதுக்கு பாடி ஆஃப் தி லெட்டருக்கு. அப்புறம் இங்க தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அட்ரஸ் ஆன் என்வலப். இதுக்கு ஒரு மார்க். அதாவது தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அட்ரஸ் வந்து என்வலப். அதே 2 சுத்தி இங்க எழுதிருங்க. ஏன்னா இதுக்கு ஒரு மார்க். இப்போ 41 கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது எழுதிருங்க. ஏன்னா இதுக்கு இந்த 3 சேர்த்து 1 மார்க்கா, இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க், திருப்பியும் இந்த இதுக்கு சேர்த்து ஃப்ரம் டுக்கு சேர்த்து 1 மார்க். இங்கே உங்களுக்கு 3 மார்க் வந்துது பாருங்க. அதனால தான் சொல்றேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கேபிட்டல் லெட்டர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேர் போட்டுருங்க கேபிட்டல் லெட்டர்ல. GHSS ஃபுல்லா எழுதணும். GHSS எழுதக்கூடாது. திருச்சி. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமா ஈவெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க வேர்ல்டு எல்டர்ஸ் டே. இதே நோட்டீஸ் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன். அத லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு நீங்க பாத்துக்கோங்க. வேர்ல்டு எல்டர்ஸ் டே. இதே நோட்டீஸ் தான் போட்டிருக்கேன். இது ஹெட்டிங் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட். இது வரைக்குமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்தது. பாடி ஆஃப் தி நோட்டீஸ். பாடி ஆஃப் தி நோட்டீஸ் எழுதுங்க. ஒரு 4 லைன் எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் பை போட்டு என்ன இருக்கு கொஸ்டின்ல இங்க? நிக்கில் நிக்கிதா இருக்கா? ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படியே பார்த்து எழுதுங்க. நிக்கில் நிக்கிதா ஸ்கூல் பீப்புள் லீடர். அவ்வளவுதான். ஸ்கூல் பீப்புள் லீடர். பாக்ஸ் முடிஞ்சிச்சு. எவ்வளவு ஈஸி பாருங்க இது. சரிங்களா? 5 மார்க்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் 42 பாத்தீங்கன்னா 5 ரெலவெண்ட் சென்டென்ஸ் நீங்க எழுதணும். இது வந்து டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எழுதிக்கோங்க. 43 பாத்தீங்கன்னா மேக் நோட்ஸ்னாவே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஹெட்டிங் எழுதிக்கோங்க 1 மார்க். இந்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஆன் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஐஃபனேட்டட் வேர்டு, ஒரு ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு கோடு போடணும். அவ்வளவுதான் மேக் நோட்ஸ். சரிங்களா? சம்மர் ரைட்டிங் சொல்றேன் உங்களுக்கு. சம்மரி ரைட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் காப்பி போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் இதுல வந்து கம்யூனிகேஷன் பத்தி போட்டுக்கோங்க. கம்யூனிகேஷன் ஹெட்டிங்க்கு 1 மார்க். அந்த பேராகிராஃப் அப்படியே 2 பேரா அப்படியே பார்த்து எழுதிட்டு லெஃப்ட் டு ரைட் கோடு போட்டுருங்க. சரிங்களா? திருப்பியும் ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, திருப்பி ஹெட்டிங் எழுதுங்க. 1 மார்க் இதுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் எழுதுங்க. இப்ப செகண்ட் லைன் விட்டுற மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு பேரா மாதிரி எழுதிருங்க. இப்ப நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன். அவ்வளவுதான். இது எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நானு. அதே மாதிரி பார்த்து எழுதிருங்க. வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோ. அதே போல சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டு இது பண்ணணும். நம்பர் அதுல பாதி எழுதணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன். கொஸ்டின் நம்பர் 44. ஐடென்டிஃபை தி எரர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இந்த இடத்துல பாருங்க, யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாவே நீங்க என்ன பண்ணணும்? ஏ வராது, THD வரும். அவ்வளவுதான். சரிங்களா? The earth, the answer. Second one, it poured outside now. Nowனா இப்போ. அப்ப present tense இருக்கிறதால என்ன வரும்? It is வரும். It is pouring. Present continuous. Next one, I can be வராது. I will be. Next, D, her cousins as well as வந்தாவே இந்த இடத்துல verb வந்து plural தான் வரும். அப்போ வந்து are hardworking. Is வராது. இந்த இடத்துல கமா போட்டுருங்க. she அப்புறம் கமா வரும். as well as வந்தாவே verb வந்து plural தான் வரும். are போடணும். இந்த இடத்துல 2 கன்ஜங்ஷன் இருக்கு, வரக்கூடாது. ஒரு கன்ஜங்ஷன் தான் போடணும். அப்போ as we were late, we apologized. அது போட்டா போதும். இது வந்து 45 மெமரி போயம். 5 லைன்ஸ் தான் எழுதணும். தரவா படிச்சுக்கோங்க. பார்ட் 4 இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த் படிச்சிருங்க. இது வந்து டெம்பஸ்ட், அப்புறம் ஜிக்ஸாக், முலன், அப்புறம் வந்து ஏஜ்டு மதர், இது வந்து ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இது படிச்சா போதும் உங்களுக்கு. எப்படி பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் டைட்டில், அப்புறம் வந்து தீம் எழுதுங்க, அப்புறம் மாரல் எழுதுங்க. சரிங்களா? 2025ல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை பாத்துக்கோங்க. கொஸ்டின் 47. Question number 47. What are the treasure and what gives pleasure? பாருங்க. Books are the அப்படியே பாருங்க greatest treasure of mankind. Gives us pleasure and the habit of reading. இதுலயே இது இருக்கு. அப்படியே பார்த்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா when should one start collecting books? இந்த இடத்துல இருக்கு பாருங்க. collecting book. In his youth. From his youth. இந்த செகண்ட் ஒன். What do books contain in them? எங்க பாருங்க. Books contain eternal truth. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா mention any two uses of reading books.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இது எழுதணும். இந்த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் யூசஸ் ப்ரெஷர், இதை ப்ளஷர் இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த லைன் இருக்குல்ல, இது எழுதுக்கு ஒரு பாயிண்டா எழுதிக்கோங்க. இந்த ஃபோர்த்துக்கு அதே போல இது எழுதிருங்க. இந்த புக்ஸ் கண்டெயின் எட்டர்னல் போதும். 2 யூசஸ் இதுதான். தேங்க்யூ.